கணினி வழியில நீட் மறுதேர்வு நடத்தணும்னு வைக்கப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்திருக்கு உச்சநீதிமன்றம். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரத்தோட செய்தியாளர் வெங்கடேசனும் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், இந்த மனுவை யார் தாக்கல் செஞ்சிருந்தாங்க? ஆனா ஏற்கனவே மத்திய அரசு சொல்லியிருந்தது இல்லையா, இந்த மாதிரி ஆன்லைன் வழியில அடுத்த முறை தேர்வு நடத்தப்படும், அது இனி வரும் காலங்களில் அப்படி நடைபெறும்னு. ஆனா இதற்கு முன்னாடி இப்ப இந்த வழக்கு யார் தாக்கல் செஞ்சிருக்காங்க? நிலவரம் என்ன? வணக்கம். நீட் தேர்வு ஏற்கனவே வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தள்ளுபடி அந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டு நீட் மறுதேர்வு என்பது ஜூன் 21 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் ஆர்ஜேடி கட்சியைச் சேர்ந்த எம்பி சுதாகர் சிங் உச்சநீதிமன்றத்தில் ஜூன் 21 நடைபெறும் அந்த நீட் மறுதேர்வை நடப்பாண்டு மறுதேர்வையே கணினி வழியில் நடத்த வேண்டும் என்று தேசிய தேர்வுகள் முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்மா, அரவிந்த் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. ஏற்கனவே இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு முதல் தான் தொடங்கி நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது உடனடியாக இது எவ்வித மாற்றமும் கொண்டு வர முடியாது என்று இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஆர்ஜேடி கட்சியின் அந்த MP சுதாகர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். கணினி வழியில நீட் மறுதேர்வு மனு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட நாம கேட்டோம்.